ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிட்ஸோட பட்டு பாவாடையோட சட்டை தான் ஸ்டிச் பண்ணுறத பார்க்குறோம். இது ஒரு பேட்டர்ன் தான், கொஞ்சம் டீப்பாக பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஆக்சுவலாக நான் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே கட் பண்ணிட்டேன். இது வந்து நெக் பேட்டர்னுக்காக பாவாடையிலேருந்து பேலன்ஸ் கிளாத்லேருந்து ஒரு டிசைன் பண்ணலான்னு சொல்லி ஒரு நெக் பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இதை வந்து கேன்வாஸில் நான் கட் பண்ணியிருக்கேன், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ கேன்வாஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எப்பயும் போல், அதாவது என்ன ஷேப்போ அதை கட் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இதை பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக் பேட்டர்ன் கொண்டு வரதுக்காக இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வந்து சுற்றிலும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன், கேன்வாஸ் வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். உள்ளே வந்து ரவுண்ட் நெக் தான், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது ஃப்ரண்ட்டோட பீஸு, பார்த்திங்கனாலே தெரியும் எப்படின்னு. ஸோ லைனிங்கு ப்ளஸ் இந்த கிளாத்து ரெண்டையுமே வந்து நேராகவே, அதை ஆக்சுவலாக எப்படி சொல்கிறேன்னா, லைனிங்லேருந்து கரெக்டாக லைனிங்கு ப்ளஸ் டேரெக்டாக அந்த கிளாத்து ரெண்டையும் நேராக வச்சுட்டு, ஸோ அதை வந்து பின் பண்ணிவிட்டு, பார்த்திங்கனாலே தெரியும். பின் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஸ்டிச் போட்டுட்டு சென்டர் இருக்குது பார்த்திங்களா, சென்டரை வந்து கரெக்டாக நீட்டாக பார்த்து, அந்த நம்ம ஒரு பேட்டர்ன் ஒர்க்குக்காக கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதை வந்து அப்படியே முன்பக்கம் பின்பக்கம் வைக்கணும். அதாவது லைனிங் பக்கம் வச்சு அப்படியே அதை ஆப்போசிட்டாக திருப்பணும். இப்போ வந்து நம்ம சுற்றிலும் எக்ஸஸ்லாம் கட் பண்ணுறோம், பார்த்திங்கனாலே தெரியும். இடையில நம்ம கேப் விட்டு வச்சுருக்கோம், பார்த்திங்கனாலே தெரியும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, அது கீழே வந்து பார்டரை வந்து நம்ம அதை பேட்டர்ன் ஒர்க் மாதிரி அது ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கறதுக்காக தான் வந்து ஹிப்புக்கு மேலே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். லைனிங் அப்படியே இருக்கும், லைனிங்க்கு மேலே உள்ள நார்மல் கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேட்டர்னுக்கு ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து பின்பக்கம் வச்சு நீட்டாக அதே ரவுண்ட் ஷேப்பில் சென்டர்லாம் பார்த்து நீட்டாக பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் கட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருப்பும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் திருப்புறதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து ஸ்கர்ட்டோட, அதாவது பட்டு பாவாடையோட கலரு. ஸோ அந்த கலரை வந்து நம்ம கொஞ்சம் பேட்ச் ஒர்க்குக்காக வந்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ மேலே வந்து நம்ம ஒரு தையல் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கீழேயும் அதே மாதிரி அழகாக, அதாவது டாப்போட செட்டாக இருக்கிற மாதிரி இந்த பேட்ச் ஒர்க்கை நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறோம். சுற்றிலும் பிசுறு தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு ப்ளஸ் இந்த ஒர்க்குக்கெலாம் வந்து இது கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழே கேப் விட்ட இடத்துல வந்து ஃப்ளீட் ஒர்க் பண்ணுறதுக்காக, அதாவது அதோட கரை வந்து பெரிய கரையாக இருக்குது, அந்த கரையை வந்து ஃப்ளீட் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த கேப் விட்டு வச்சுருந்தோம். லைனிங்க்கு மேலே வரைக்கும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்ததுக்கான காரணம் இது தான். ஸோ இதை வந்து தலைகீழாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு 1 இன்ச்சு கேப் 1 இன்ச்சு கேப்பில் வந்து நீட்டாக அழகாக ஃப்ளீட் வைக்கிறோம், பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக ஃப்ளீட் வந்திருக்குன்னு. ஸோ இதை தலைகீழாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக திருப்பி ஒரு மேல் தையல் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக அயர்ன் பண்ணிடணும். ஸோ அயர்ன் பண்ணால் தான் இதோட அவுட்லுக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ நான் வந்து நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கும் இப்போ இதுக்கப்புறம் அயர்ன் பண்ணதுக்கும் இதோட லுக்கு பார்க்கும்போதே வேறு லெவலாக இருக்கும். ஸோ பாருங்கள் அயர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து சுற்றிலும் ஸ்டிச் போட்டுடலாம், எக்ஸஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நெக்குக்கு இந்த ஹிப்பு கிட்ட அதுக்கெல்லாம் வந்து லேஸ் வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ லேஸ்க்கு வந்து ஹிப்பு கிட்ட வரும்போது அது பெல்ட்டு மாதிரியும், அதுக்கு மேலே வந்து நெக் பேட்டர்னுக்கு வந்து பேட்டர்ன் மாதிரியும் வர மாதிரி ஒரு நீட்டாக இதுக்கேற்ற மாதிரியே காப்பர் கலரில் வந்து நான் வந்து லேஸ் கொடுக்குறேன், பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த இதோட மேட்ச் ஆகிற மாதிரி அழகான ஒரு காப்பரில் லேஸ் தான் இது. வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு ரவுண்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு மாதிரி கொடுத்துடலாம். ஸோ அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உள்மடிப்பு கொடுத்துருக்கோம், துணியை கேன்வாஸ்குள்ளே வச்சு திருப்பியிருக்கோம். இருந்தாலுமே வந்து எதுவும் ஒரு பிசுரோ அந்த மாதிரி எந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு தெரியறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி வெளியே லேஸ் வச்சு தைக்கிறோம். ஸோ இப்போ தைச்சாச்சு. 2 ஸ்டிச் போட்டோம், அதாவது 1/2 இன்ச்சுனாலுமே 2 பக்கமும் ஸ்டிச் போட்டோம்னா அந்த லேஸ் வந்து நல்லா பதிஞ்ச மாதிரி அழகாக தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளீட் வச்சுக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து பெல்ட் இருக்கிற மாதிரி.
ஸோ பெல்ட் இருக்கிற மாதிரி 2 காப்பர் லேஸ்லாம் கொடுத்தோம்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். ஹிப் பெல்ட்டே போட தேவை இருக்காது. ஸோ அதுவே அதோட லுக்கே வந்து பார்த்திங்கனாலே ஒரு பெல்ட்டுக்கு ஈவனாக தான் இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், பெல்ட் போடவே தேவை இருக்காது. நம்ம டைட்டாக வந்து போட்டுக்கிட்டாலே போதும். ஸோ பெல்ட்டுக்கு ஈவனாக அழகாக காப்பர் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட்டு இதே தான். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக சுற்றிலும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி இதை வந்து நம்ம எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ 2 பக்கமுமே ரிமூவ் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டி ரெடி பண்ணணும். கொக்கி பட்டி, ஐ பட்டி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு 2 இன்ச் மாதிரி இருக்கிற மாதிரி லென்த் எவ்வளோ தேவையோ அந்த லென்த் அளவுக்கு நம்ம கிளாத்தை கட் பண்ணுறோம். அதாவது லைனிங் கிளாத் கட் பண்ணி அதை வந்து கொக்கி பட்டிக்கு வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே உல்ட்டாவாக நம்ம லைனிங் பக்கம் திருப்பிடுறோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஐப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுட்டு ஆப்போசிட் பக்கம் திருப்பி இன்னொரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் தைச்சிட்டு அதை அப்படியே டபுள் ஃபோல்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிக்கணும். ஸோ இது வந்து ஐப்பட்டிக்கான மெத்தடு. ஸோ அதை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். பார்த்திங்களாலே தெரியும், ஐப்பட்டியும் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, இதோட நெக்கில் வந்து நம்ம அதாவது கீழே வந்து கிளாத்தோட இது இருக்குது பார்த்திங்களா, பாவடையோட துணி. ஸோ அதை வந்து நம்ம ஒரு நெக்குக்கு வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ கழுத்துக்கு பரட்டி அடிக்கணுனாலும் அடிக்கலாம் லைனிங் போட்டு. நான் வந்து சரி ரொம்ப ப்ளைனாக இருக்கேன்றதுக்காக எல்லோ கலரில் அந்த முன்னாடி டிசைன் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மாதிரியே இருக்கிற மாதிரி நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது இடையில சென்டர் டாட் ஹிப் டாட்டும் பிடிச்சாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், அது ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும். ஸோ டாட் எதுக்கு பிடிக்கிறோன்னா அந்த ஹிப்புக்கிட்ட ஒடுக்கமாக வர்றதுக்கு தான் டாட்டு. அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பிகினர்ஸு டாட் எதுக்கு பிடிக்கிறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. முந்தி காலத்து ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட அந்த அவுட்லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து அதை வந்து ஸ்டிச்சிங் முன்னாடி தெரியறதா கொஞ்சம் ஆக்வர்டாக நினைக்கிறாங்க. பட் அது ஒரு சில பேருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கன்வீனியன்ட் இருக்காது. ஸோ அது ஒரு ரீசன் தான். சரிங்களா? ஸோ நம்ம எப்பயுமே பேக் டாட் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹிப்புக்கிட்ட ஒடுக்கம் கொடுக்கறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து இன்னும் லுக்கு வந்து அதிகமாக அழகாக காமிக்கும். ஸோ நம்மளோட அந்த ஷேப்பை அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த டாட்டுன்றதை நம்ம பிடிக்கிறோம். பேசிக்கிட்டே பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணி குட்டி குட்டி கட் கொடுத்து அந்த கட்டை வந்து திருப்பும்போது அப்படியே தலைகீழாக திருப்பி ஒரு குட்டியாக 1/4 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி ஒரு பைப்பிங் ரெடி பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், பைப்பிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது இன்னும் லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ த்ரெட்டு அந்த டைமில் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு ஃபோல்டு பண்ணி பைப்பிங் ரெடி பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி, அதாவது 1.5 இன்ச்சு அகலம், எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நல்ல ஃபுல் கிராஸ் பீஸ் எடுக்கணும். அதாவது பாவடை துணியில் பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த கிராஸ் பீஸை தான் வந்து நம்ம பேக் நெக்குக்கு வந்து அழகாக பைப்பிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணியாச்சு, இன்னொரு சைடும் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு நெக்குக்கும் அதே மாதிரி ரெடி பண்ண போகிறோம். டபுள் ஃபோல்டு, அதே மாதிரி 1/4 இன்ச்சில் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணி நீட்டாக திருப்ப போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ பைப்பிங்கிறது அவ்வளோ ஈஸி டஃப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பழக பழக எல்லாமே வந்து நம்மளுக்கு கைப்பழக்கம் தான். நார்மலாக த்ரெட்டே இல்லாமல் சில பேர் நல்ல குட்டியான பைப்பிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து துணியை நம்ம எந்த அளவுக்கு
ஸ்டிச் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபோல்டிங்கை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. த்ரெட் பைப்பிங்கு சொல்லவே வேணாம். த்ரெட் பைப்பிங் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடுவோம். பட் கிளாத்லேயே வந்து பெருசாகவும் ஆகாமல் ரொம்ப பொடியாகவும் ஆகாமல் மீடியமாக அழகாக நீட்டாக பைப்பிங் கொண்டு போகிறதெல்லாம் வேறு லெவல் தான். ஸோ அதை வந்து நம்ம இப்போ அழகாக குட்டி குட்டியாக ரெடி பண்ணுறோம். ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். 1/4 இன்ச்சுன்றது எவ்வளோன்னு நம்மளுக்கே தெரியும், டேப்பில் எல்லாம் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒரு நீட்டான கொண்டு போகிறோம், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ அந்த திருப்புறம் பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப பெரிய வேலையே. ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரியணும். அந்த திருப்புறது மட்டும் பிசுரே தெரியாத அளவுக்கு அழகாக ஃபோல்ட் பண்ணி குட்டியாக பைப்பிங் அடிச்சிட்டோனாலே போதும். பைப்பிங் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பைப்பிங் பற்றி போட்டிருப்பேன், த்ரெட் பைப்பிங்கு அந்த மாதிரி. ஆனால் அது வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிது. பட் நம்மளும் அதே மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த மாதிரி ஒரு வீடியோவும் போடுறேன். சேம் பைப்பிங் மெத்தடு, கொஞ்சம் ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக்கு, அதை ஆக்சுவலாக டிசைன் ஸ்லீவில் கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி பைப்பிங்லேயே வந்து நான் ஒரு இது போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு போஸ்ட் போடுறேன், பாருங்கள், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு, பார்த்திங்கனாலே தெரியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி ரெடி பண்ணோன்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸையும் சேர்த்து வச்சு ஷோல்டரு ஜாயின் பண்ண போகிறோம். எப்போயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில், அதாவது நெக்கு வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி. நெக்கு சைடு பார்த்திங்கன்னா, அதாவது கழுத்து வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு இருந்து தான் நம்ம ஜாயினிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஆப்போசிட் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஆம்கோல் சைட்லேருந்து இந்த பக்கம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த பக்கம் ஒரு புள்ளி இறங்கும், ஒரு புள்ளி ஏறும். ஐ மீன் அகலம் கூடும் குறையும். ஸோ அதனால் வந்து அந்த சைடு நம்ம கட் கொடுக்கலாம். பட் ஃப்ரண்ட் சைடு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன், எப்போயுமே வந்து நெக்கு கிட்டே இருக்கிற இடம் ஈவனாக சேமாக இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆப்போசிட் பக்கம், அதாவது நல்ல பக்கம் திருப்பி ஷோல்டரை வந்து பின்பக்கமாக மடித்து வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டேன்னு நினைக்க வேண்டாம், இது பண்ணலாம். ஸோ இது ஒரு நீட்டான அவுட்லுக்குக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று ஷோல்டர் திக்னஸாக கிடைக்கணுன்ற ஒரு ரீசனும் கூட இருக்குது. ஸோ அதுக்காக 1/4 இன்ச்சுக்கு நான் ப்ளவுஸில் கூட இது வரைக்கும் யாரும் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக என்கிட்ட சொன்னதே இல்லை. இப்படி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கீங்க, வெளியே விசிபிளாக இருக்குது அந்த மாதிரிலாம். பட் இது அவ்வளோ நீட்டான ஒரு லுக்கும் கொடுக்கும். ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஷோல்டருக்காக தாராளமாக அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான். இதோட ஸ்லீவ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியுதுல்ல. ஸோ இது இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறதுக்காக தான், இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பஃப் ஸ்லீவ். இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதை நான் ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் இதை எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு வீடியோலையே திருப்பி காமிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கனாலே தெரியும், அந்த கரையை வந்து அப்படியே பட்டியாக வந்து நான் கொடுத்துருக்கேன், அதாவது பாவடையோட கிளாத்தை. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து லைனிங் ஃபேப்ரிக்கு. லைனிங்கை விட அப்படியே டபுளாக இருக்கிற மாதிரி மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். ஸோ கீழேருந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாக ஃப்ளீட்டாக ரெடி பண்ணணும். சரிங்களா? ஃப்ளீட்டாக கீழே சுற்றிலும் நீட்டாக ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீட்டாக குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வைக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு மாதிரி, 1/2 இன்ச்சு கூட சொல்லலாம், 1/2 இன்ச்சு மாதிரி நீட்டாக வைக்கிறோம். பார்த்திங்கனாலே தெரியும், ஃப்ளீட்ஸு வைக்கிறோம். ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பி நீட்டாக கட் கொடுத்துட்டு அதையும் வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சு நம்ம தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த கேப் வந்து விழாத அளவுக்கு குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அந்த பஃபினஸ்க்காக. ஸோ பஃபினஸ்க்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும் நம்ம தான், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது மாதிரி தான் வந்து ஸ்லீவோட பஃப்பை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் பஃப் வந்து நல்லா இருக்காது அந்த மாதிரிலாம் யாரும் ஃபீல் பண்ண வேணாம். பஃப் ஸ்லீவ் எப்பயுமே நல்லாயிருக்கும். லாங் ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் கூட
ஓரளவுக்கு பாடி எந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தான் இப்படி நல்லாயிருக்கும் அப்படி நல்லாயிருக்கும் நம்ம நினப்போம். பட் இந்த பஃப் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் யார் போட்டாலுமே ரொம்ப, அதாவது ஷார்ட்டான பஃப் ஸ்லீவ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லலாம். ஒல்லியான கையிலேருந்து குண்டாக இருக்க கை வரைக்கும், ஐ மீன் கொஞ்சம் நல்ல சதையாக இருக்கிற கை வரைக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லலாம். நானுமே வச்சு போட்டிருக்கேன், ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஃபுல்லாக பஃபினஸ்ஸாக வந்துச்சா, இது ஒரு குழந்தைக்கு தான்றனால ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ குழந்தைங்க சும்மாவே ட்ரெஸ் போட்டாலே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பஃப் ஸ்லீவு, பட்டு பாவாடை, பேட்டர்ன் ஒர்க்கு இந்த மாதிரி வச்சு போடும்போது அவங்களோட அழகு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்தாச்சு. ஸ்ட்ரைட் பீஸ் தான் இது வந்து, ஏன்னா கீழே நேராக வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுன்றதுனால நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் தான் வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே ஆப்போசிட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அதை அப்படியே நம்ம அந்த ஐப்பட்டிக்கு மடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த பேட்டர்னில் அப்படியே மடிக்கிறோம். சரிங்களா? ஸோ மடித்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா? ஐப்பட்டிக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா, அதே பேட்டர்ன்லேயே வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டு ஸ்லீவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கா? ஸோ இது ஒரு குழந்தைக்குன்றனால உண்மையிலே ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சோன்னா பஃபினஸ் இன்னும் கூடும். சரிங்களா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டாட் பிடிச்சா இன்னும் பஃபினஸ் கூட அதிகமாக இருக்கும். இந்த இதுக்கும் அதுக்கும் நிறைய டூ மச் ஆஃப் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி கிராஸ், அதாவது டக்கு பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. டக் பிடிக்கிறது அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ சென்டர் டு சென்டர் வந்து வச்சு நம்ம நீட்டாக ஸ்லீவை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப்பில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு மூலமாக எடுத்த ஒரு கிளாத்து, அதாவது மெஷர்மெண்ட் பண்ணி தான் இவங்க அளவு ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க கிடையாது, அவங்கள அளந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து அவங்களோட கையோட வித்து, ஆம்கோல் வித்து அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஹிப்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம நீட்டாக மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு எப்படி போடணும்னு பார்த்திங்கன்னா, கையோட ஸ்டார்டிங் பகுதியை ரெண்டாக நேராக ஒன்றா வச்சு ஒரு பின் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையும் ஆம்கோலும் மீட் பண்ணுற இடத்த அந்த லைன் தெரியும் பார்த்திங்களா, அது ரெண்டையும் ஈவனாக நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே ஸோ இந்த ஈவன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி சுற்றிலும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது துணி விலகாமல் அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவையும் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச்சிங் அப்புறம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட், நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம நீட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரைட்டு ஸ்டிச் போட்டுருவோம். சரிங்களா? அதோட அளவெல்லாம் வந்து மெஷர் பண்ணி தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஆம்கோல் வளைவு எவ்வளோன்னு நம்ம அளவு எடுத்திருக்கோம். ஸோ அதைப்படி அது ஒரு மார்க்கிங்கு, கையோட அகலம் படி ஒரு மார்க்கிங்கு, ஹிப்போட மார்க்கிங். ஸோ 3ஐயும் ஒரே லைனில் கொண்டு வர மாதிரி அழகாக ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அவுட்லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். பாவடையோடு சேர்த்து இதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஷர்ட்டோட ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் ஆப்போசிட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மார்க்கிங் பண்ணி இந்த மார்க்கிங்கை நகராத அளவுக்கு பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை உங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக தெரிவிங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. டபுள் சைடும் வந்து போட்டாச்சு. இதில் இந்த கை தான் வேறு லெவல், அந்த பாப்பாவுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு என் வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எனக்கு தெரியுங்க. ஸோ இதான் இதோட அவுட்லுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார்